தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேனல் வந்து எதுக்கு ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஊர் மக்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, அவங்க எப்படி வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இதுக்காகவா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது. எங்கள் அகாடமி வந்து ஒன்லி ஆஃபீஸர்ஸ் கேட்டகிரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு, சிஏபிஎஃப்ல அதிகாரி ஆகிறதுக்கான பரீட்சைகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு தான் அதிகாரி ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறமே அவங்களே உங்களை வந்து டிகிரி படிக்க வச்சு இல்லை இன்ஜினியரிங் படிக்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது நம்ம ஊர் மக்களுக்கு நிறைய பேருக்கு அது வந்து அவேர்னஸ் கிடையாது. ஸோ அதை பற்றினதான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் 10+2 முடித்த உடனே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதில் வந்து எம்பிபிஎஸ் வந்து அவங்களே படிக்க வைப்பாங்க. படிக்க வச்சுட்டு டாக்டராக நம்ம மிலிட்ரியிலேயே ஒர்க் பண்ணிக்கலாம். அப்புறம் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமின்னு இருக்குது. இது வந்து எல்லா பிரான்ச்சஸ்க்குமான ஒரு எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வி ஹவ் நேவி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்மி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே 10+2 12th முடித்தவங்க வந்து பரீட்சை எழுதி இன்டர்வியூ கொடுத்து பாஸ் ஆனாங்கன்னா போயிடலாம். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே படிக்க வச்சுருவாங்க. எல்லா செலவுமே கவர்மெண்ட்டை தான் கொடுப்பாங்க. படித்து முடித்த உடனே நீங்கள் வந்து இராணுவத்தில் வந்து அதிகாரி ஆகிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜை பற்றி சொல்கிறேன். இது புனேயில் இருக்குது. இதுக்கான என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீட் மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு 620 மார்க்கு 630 மார்க் எடுத்தாங்க அப்படின்னா உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி. ஸோ இன்டர்வியூவில் வந்து அவங்க அது ஒரு ப்ராசஸ் நடக்கும். இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சு அதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 130லேருந்து 140 வேகன்சி வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து எம்பிபிஎஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே செகண்ட் பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ். நல்லா மிக சிறப்பான ஒரு பயிற்சி வந்து கிடைக்கும். 5 வருஷம் அவங்களே படிக்க வச்சுருவாங்க. படிக்க வச்சுட்டு படித்து முடிஞ்சவும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்லேயே டாக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, இது வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுக்குமே வந்து கம்பைண்டாக வந்து ஒரு எக்ஸாம் நடக்கும். இது வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். இந்த எக்ஸாமில் வந்து அவங்க பாஸ் ஆகிறவங்களெல்லாம் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு. அதுலேயும் பாஸ் ஆகிறவங்களுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். மெடிக்கல் டெஸ்ட் முடியவும் இந்த மார்க்கை வச்சு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 210 சீட்டு ஆர்மிக்கு இருக்கும், 130 சீட்டு இதுக்கு இருக்கும் ஏர்ஃபோர்ஸ்க்கு, அண்ட் 60 சீட்டு நேவிக்கு இருக்கும். ஸோ 3 இயர்ஸ் வந்து இங்கே பயிற்சி நடக்கும். என்டிஏல பயிற்சி முடியவும் இப்போ ஆர்மி சூஸ் பண்ணவங்க ஆர்மிக்கு ட்ரைனிங்க்கு போயிடுவாங்க, நேவி சூஸ் பண்ணவங்க நேவி ட்ரைனிங்க்கு போயிடுவாங்க, ஏர்ஃபோர்ஸ் சூஸ் பண்ணவங்க ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங்க்கு போயிடுவாங்க. ஸோ இது தவிர நேவல் அகாடமின்னு இருக்குது. இதுவும் என்டிஏ எக்ஸாமோட சேர்த்து தான் நடக்கும். இது நேவல் அகாடமி எங்கே இருக்குன்னா கேரளா கண்ணூரில் இருக்குது. அங்கே வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் நடக்கும். அங்கே டிகிரி படிக்க வச்சுருவாங்க, இல்லை இன்ஜினியரிங் படிக்க வச்சுருவாங்க. 3 இயர்ஸ் ட்ரைனிங் முடிக்கும். 4th இயரில் நேவி ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் சேம் இப்போ ஆர்மி இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேடபிள்யூ மெயின்ஸ் மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எஸ்எஸ்பி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க்கை வச்சு அவங்க வந்து அட்மிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் வந்து கயாலையும் புனேலையும் நடக்கும். ஸோ இன்ஜினியரிங் கோர்ஸ் முடியவும் டிகிரி வாங்கினதுக்கப்புறம் 5th இயரில் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் ஆர்மியில் வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும். இப்போ நேவல் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஜேடபிள்யூ மெயின்ஸ் மார்க்கை வச்சு தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க்கை வச்சு ரேங்கை வச்சு அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து நேவல் அகாடமி கண்ணூரில் வந்து இந்த ட்ரைனிங் வந்து நடக்கும், பிடெக் ட்ரைனிங். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தே வில் ஜாயின் அஸ் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இன் நேவி. அதுக்கப்புறம் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ்ன்னு இருக்குது. இது வந்து 10+2 பயாலஜி குரூப் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான். இது ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். இப்போ இதுக்கு வரைக்கும் நம்ம பார்த்தது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு 2 பேருக்குமே இருக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ்க்கு மட்டும் இருக்கும். ஸோ நர்சிங் வந்து 4 இயர்ஸ் அவங்களே படிக்க வச்சுருவாங்க. இதுவும் நீட் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அங்கே அந்த இங்கிலீஷ் டெஸ்ட் ஒன்று நடக்கும், இன்டர்வியூ ஒன்று நடக்கும். இதில் பாஸ் ஆகிற மார்க்கை வச்சு ரேங்க் லிஸ்ட் போட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அது வந்து 3 இயர்ஸ் அங்கேயே வந்து நர்சிங் படிக்க வச்சுருவாங்க. நர்சிங் படிக்க வச்சுட்டு மிலிட்ரி நர்சிங் சர்வீஸில் அஸ் அ லெஃப்டினன்ட், எம்என்எஸ் லெஃப்டினன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அதிகாரிகளுக்கு ஈக்குவலான ஒரு பே ஸ்கேல் தான் கிடைக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் கேர்ள்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மிலிட்ரி நர்சிங் சர்வீஸை பற்றி அதிக அளவில் நம்ம ஊர் மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா 10+2 முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ என்டிஏ வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக்ஸ் பேப்பர் 11th 12th எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா என்டிஏ எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்கும். ஒன் இஸ்
ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் விச் இஸ் ஜிகே இங்கிலீஷ்லாம் இருக்கும். மேக்ஸுக்குன்னு தனியாக ஒரு பேப்பரே இருக்கும். இது 11th 12th மேக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நீங்கள் 11th மேக்ஸ் படிக்கலை அப்படின்னா யூ கேனாட் உங்களால் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 11th 12th சயின்ஸ் குரூப் வித் மேக்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். எம்என்எஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயாலஜி குரூப் வந்து எடுக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர்லி மெரிட் பேசிஸ் எக்ஸாமில் தான் இருக்கும். ஸோ டிஃபென்ஸ் தான் ஒரே கவர்மெண்ட் சர்வீஸ், நமக்கு வந்து ரிசர்வேஷன்லாம் கிடையாது, கோட்டா சிஸ்டம் கிடையாது. ஒன்லி நீங்கள் காலேஜ் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து கிடச்சிரும். தெர் கேனாட் பி எனி இன்ஃப்ளூயன்ஸ் வித் எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு இருக்காது. இட்ஸ் வெரி ஃபேர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ நான் சொன்ன கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து செலவை ஏற்றுக்குவாங்க. நீங்கள் யூனிஃபார்ம், தங்குறது, நீங்கள் போயிட்டு வர செலவு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் பார்த்துக்குவாங்க. ஸோ நீங்கள் எதுவும் செலவு பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இன்கேஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு வந்து போகிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஒன்லி திங் நீங்கள் என்ன இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா நிறைய திறமைகளை வந்து வளர்த்துக்கணும். ஸோ இந்த எல்லாமே நீங்கள் டிஃபென்ஸில் ஆஃபீஸர் ஆகுனா சர்வீஸ் செலெக்ஷன் போர்டுன்னு ஒரு இன்டர்வியூ இருக்கும். இது 5 நாள் நடக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவில் நாங்கள் வந்து போடுறோம். என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னா ஒரு 8th 9th நீங்கள் வந்து உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். ஸ்பெசிஃபிக்கலி இப்போ என்டிஏ தான் வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் திங். இப்போ இன்றைக்கி நம்ம முப்படை தளபதிகள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்டிஏ கேடட்டாக தான் இருப்பாங்க. ஸோ டிஃபென்ஸில் வந்து நீங்கள் பெரிய ஜென்ரல் ரேங்க் போகணும், அட்மிரல் ரேங்க் போகணும், ஏர் சீஃப் ரேங்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்டிஏ இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ என்டிஏக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வி கிவ் வீக்கெண்ட் பேட்சும் இருக்குது. 11th ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. 6th நாங்கள் வந்து கைடன்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும், என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் பண்ணணுன்ற கைடன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இதை எங்கள் அகாடமியில் நீங்கள் வந்து கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ப்ளஸ் 12th முடித்ததுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து இங்கே ரெகுலர் பேட்சஸ் இருக்கும். ஸோ போர்டு எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் செப்டம்பரில் இல்லை அடுத்த ஏப்ரலில் வர்ற எக்ஸாம்ஸ்க்கு ஸோ டெய்லி கிளாஸஸும் இங்கே நடக்கும். ஸோ நீங்கள் போகணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு கோச்சிங் எதுவும் தேவைப்படுதுன்னா தாராளமாக இங்கே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்னதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து எங்களை கால் பண்ணியும் கேட்டுக்கலாம், இல்லை கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகம் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா அதுக்குன்னே நாங்கள் தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் போடுறோம். இல்லைனா நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் அகாடமிக்கும் வரலாம். வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் அட் அவர் அகாடமி.